வணக்கம். கடந்த 1978ஆம் ஆண்டு முதல் எங்களுடன் பயணிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை 19ஆம் தேதி. இன்றைக்கு நிறைய ஐட்டம்ஸ் செலக்டிவான சும்மா அப்படியே பார்த்து செலக்ட் பண்ண ஐட்டங்கள் இறங்கி இருக்குது. இந்த ஐட்டத்தில் கை செயின்கள் தாராளமாக வந்திருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் நிற குறைஞ்ச கை செயினும் ட்ரெண்டிங்கான டிசைனுமா. இப்போ டர்க்கிஷ்லேருந்து வருது. இப்போ டர்க்கிஷ் டிசைன் முஸ்லீம் ஐட்டம் கொஞ்சம் கிளந்த மாதிரி, அங்கே தமிழ் ஐட்டம் கிளந்த மாதிரி ஒரு டர்க்கிஷ் டிசைன் இப்போ கொண்டிருக்குது. அதே மாதிரி காப்புவல், நல்ல காப்புவல், நிற குறைவான பொலிவான ட்ரெண்டிங்கான காப்புவல் எல்லாம் இப்படி கொண்டிருக்குது. இதுகளெல்லாம் கொஞ்சம் புது டிசைன், அட்ஜஸ்ட்மெண்ட் யாரும் போட்டுக்கொள்ளலாம். கை பெருசானா கூட போட்டுக்கொள்ளலாம். வீட்டில் ஆக்கள் மாறி மாறியும் போடலாம். ஏனென்றால் அளவுகள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். நார்மல் காப்புவல் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு வாங்கினா அவர் தான் போடலாம். மற்ற ஆக்கள் கை பெருசாக இருந்தால் போட இயலாது. இந்த மாதிரி காப்புவல் வந்திருக்கு. இப்படி நல்ல பியூட்டிஃபுல் கை செயின் வந்திருக்கு. இந்த கை செயின் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் நல்ல ஒரு பளபளப்பு தன்மை அப்படி கை செயின்கள் வந்திருக்குது. அப்படி நிறைய ஐட்டம்ஸ், இப்போ சின்ன ஐட்டம்ஸ், லைட் வெயிட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டில் வாழ்கிற நம் சொந்தங்கள் வர வெளிக்கிடணும். நோர்வே தொடங்கி டென்மார்க், பிறகு ஜெர்மன், ஃப்ரான்ஸ்லேருந்து வருவினோம், பிறகு லண்டன், கனடாலேருந்தெல்லாம் வருவினோம். இப்போ அவையை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களோட அப்பா காலத்தில் வாடிக்கையாக இருந்தார்கள். 1995 கூடுதலாக இருந்தாக்கள் எல்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கணும். இப்போ அவையில் வந்தால் இந்த கடையை தேடி வர்றது வழக்கம். நியூலலிதா அங்கே இருக்குன்னு சொல்லி, ஆனந்தராஜா அவரால் செய்யப்பட்ட நியூலலிதா அங்கே இருக்குன்னு தேடி வர்றது வழக்கம். அவைக்கு இந்த முறை நாங்கள் இடமாற்றம் செய்திருக்கிறோம் தானே. அப்போ இது ராஜா தியேட்டருக்கு மிக அருகையில் இருக்குது. ராஜா தியேட்டருக்கு மிக அருகில் இருக்குது. நிறைய பேர் வேறு வேறு பேரில் இருக்கிற கடைகளுக்கு மாறி போய் என்னை பற்றி விசாரிக்கிறதா சொல்லுவோம். நாங்கள் அங்கே போய் கேட்டோம், இங்கே போய் கேட்டோம். அப்புறம் கடைசியாக தான் இந்த கடையை கண்டுபிடிச்சதுண்டு. இந்த கடை ராஜா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது, யாழ்ப்பாணம் கஸ்தூரியா ரோட்டில். அதே கிளிநொச்சியில் இருக்குது, A9 ரோடில் பிஓசி பேங்குக்கு முன்னால் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரெண்டு இடத்துலையும் பெறலாம். எங்கேயும் என்ன மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களோட அன்புக்கு நன்றி, உங்களோட வாடிக்கைக்கு நன்றி. என்ன கூடுதலாக மீட் பண்ணணும்னு, என்னட்டே நகை வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அந்த ஒரு இதுக்கு மிக மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவே தேடி தேடி நிறைய கலெக்ஷன்ஸ், இப்போ நெக்லஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிங்கிள் டிசைன், இதெல்லாம் சரியான லைட் வெயிட், பார்க்குறதுக்கு சரியான பொலிவாக இருக்கும், நல்லா இருக்கும். மினமினண்டு மின்ற மாதிரியான ஒரு டிசைன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டே இருக்குது. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கணும். எங்களோட வெளிநாடுகளில் வாழ்கிற சொந்தங்களும் வாங்க, இங்கே இருக்கிற ஆக்களும் வாங்க. லைட் வெயிட்டான இங்கே இந்த தோடுகளை பாருங்கள். இந்த தோடுகளெல்லாம் இன்னிலேருந்து லைட் வெயிட், நல்ல நல்ல டிசைன்ஸ், பட்டர்ஃப்ளை டிசைன், பூ டிசைன், அப்படி நல்ல நல்ல புது டிசைன்ஸில் கொண்டிருக்குது. அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. தோடுகள் இந்த முறை ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்னென்னா குழந்தை பிள்ளைகளுக்கு, பெரியாக்கள், இப்போ பெரியாக்களுமே குழந்தை பிள்ளைகள் மாதிரி ஒரு சின்ன தோடுகள்லாம் போடுறதுக்கு ஆசைப்படணும். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பெரிய தோடு, டெய்லி யூஸுக்கு குட்டியாக ஒரு தோடு போட ஆசைப்படணும். அதே மாதிரி இந்த ரிங் கலெக்ஷன் திரும்பவும் ஒரு சின்ன சின்ன ட்ரெண்டிங் டிசைனில் வந்திருக்கு. முதல் வந்தது இப்படி வந்தது. இப்போ இப்படி ஒரு ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டுன்ட்டு ஒரு ஒரு வித்தியாசமாக டர்க்கிஷ் ஸ்டைலில் கொண்டிருக்குது. அது இப்போ நம்ம எப்போவுமே பாவிக்கிற எல்லோ கோல்டு. ஆனால் இப்போ இந்த டர்க்கிஷ் ஐட்டம், இந்த மாதிரி ஒயிட் கோல்டு இருக்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் விரும்பினோம். அதுதான் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. கொஞ்சம் விஷயம் தெரியாதாக்கள் யோசிப்பினோம், ஐயோ இது எமிட்டேஷன் மாதிரி இருக்குது, இது கவரிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இல்லை, இது எல்லாமே 22 சிங்கப்பூர் நகைகள். ஆனால் இதை விற்கும்போது கழிவுகள் பெரிய அப்படியெல்லாம் இல்லை. என்ன விலைக்கு நீங்கள் தங்கம் விற்பீங்களோ, இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிறத என்ன விலைக்கு விற்பீங்களோ அதே மாதிரி தான் இதுகளை நீங்கள் விற்பீங்க. ஸோ இந்த கலரை பற்றி ஒன்றுமே யோசிக்க வேணாம். ஆனால் இதுதான் இப்போ ஃபேஷனாக இருந்து கொண்டு இருக்குது. அதுக்காண்டி மஞ்சள் டிசைன்ஸ் போகிறது இல்லைன்னு இல்லை, மஞ்சளை விரும்புகிறாக்களும் இருக்கணும். பட் இந்த ட்ரெண்டிங் லேட்டஸ்ட்டாக என்ன மார்க்கெட்டில் போகுது அது அணியணும்னு யோசிக்கிறார்கள். இப்படியான டிசைன்ஸ் நெக்லஸ்லேயும் இருக்குது, இந்த டிசைன்ஸ் காப்லேயும் இருக்குது. அப்படி இந்த டிசைன்ஸ் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இந்த கலர் டிசைனுன்னு சொல்கிறோம். இந்த கலரை பாருங்கள், அப்படி வேறு ஷைன் அடிக்குது. இப்படியான டிசைன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் நல்ல இதாக ஆகிக்கொண்டிருக்குது. பாருங்கள் மக்களே, தேங்க்யூ.